ஹலோ மக்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், என்னை மேம்லாம் கூப்பிடாதீங்க, அக்கா தங்கச்சி எது வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஃபார்மலாலாம் கூப்பிட வேண்டாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். அது ஏன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. எழுந்திருக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எதுவும் ரீடிங் ரொம்ப பாசிட்டிவாக வரப்போதான்னு தெரியல. இதுக்கு இன்னும் டைட்டில் கூட நான் கலெக்ட் பண்ணலை, ஓகேவா, யோசிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சாரி. ஸோ இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேமராலாம் செட் பண்ணிட்டேன். சரி, எப்போவுமே முருகரை வெறும் இதாக வச்சுருப்போமேனு கீழே குயிக்காக என்கிட்ட செவ்வரல் இருக்குது. சரி, பறிச்சுட்டு வரலான்னு பார்த்தா அந்த பூவில் ஒரு வண்டு ரொம்ப நேரமாக நின்றுது. உடனே எனக்கு எப்படி எனர்ஜி கனெக்ட் ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு உங்களை தேடி அந்த வண்டு வரப்போகுது, ஓகேவா. சத்தியமாங்க, இது நான் வீடியோக்காக சொல்லலை, சத்தியமாக முருகன் மேலே சத்தியமாக அது நடந்தது. எனக்கு அப்படி ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆச்சு, ஓகேவா. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் வரணும், சீக்கிரமே வரப்போகுதுன்றது பார்க்குற இந்த வியூவர்ஸில் எல்லாருக்கும் வரணும். முருகா அப்படின்றது வேண்டிக்கிறேன். எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்குங்களோ அது நடக்கும் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னு தெரியல. பார்ப்போம், ரீடிங் பார்ப்போம். இன்னும் டைட்டிலுமே நான் செலக்ட் பண்ணலை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ஸ்பிரிட் கைடு பார்த்துடலாமா. அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது தவறி போய் உங்கள் கூட இருக்கிறதா ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் நினச்சிக்கோங்க. இன்னைக்கான ஸ்பிரிட் கைட் பார்த்துடலாம். பயங்கரமாக குதிக்குது கார்டு, ஏதோ சொல்ல வருதுங்க, அதுவும் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துடலாம். யூ பார்த்துக்கோங்க என்னென்னு. ஓகே, யூ wouldn't plant a seed and then dig up every few minutes to see if it's grown. சூப்பர்ல. நான் எப்பயும் பேசுகிறது தான். ஒரு விதையை விதைச்சிட்டிங்க, ஒரு நம்பிக்கை வச்சுட்டிங்க அப்படின்னா அது வளர்ந்துருச்சா. இப்போ யோசிச்சு பாருங்கள், மண்ணில் ஒரு விதை போட்டீங்க, அது எப்படினாலும் உள்ளே தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் ஒரு விஷயம் நடக்கும். அந்த விதையிலேருந்து செடி வர்றது, முளைச்சி வர்றது யாராலையும் பார்க்க முடியாது, ஓகேவா. அதை நீங்கள் போய் விதைச்சிட்டேன்னு சொல்லிட்டு டெய்லி நான் போய் தோண்டி 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 பார்த்து முளை விட்டுருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முளைக்குமா? முளைக்காதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் யூனிவர்சிட்டை விட்டுட்டீங்க, அப்போ கவலைப்படக்கூடாது. எப்படி இருக்கணும், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இருக்கணும். எனக்கு நடக்க போகுது பாருங்கள். உங்களுக்கு வண்டு முருகரே சொல்லிட்டாருங்க. அதனால பிளான்ட் அ சீட் தென் டிக் அப் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். போயிட்டு எனக்கு நடக்குமான்னு சந்தேகம் வைக்காதீங்க, ஓகே. ஸோ ஒய் டு யூ கீப் கொஸ்டனிங் யுவர் செல்ஃப். எவ்வளோ அழகான கார்டு பாருங்கள். எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு கனெக்ட் ஆச்சுல்ல. இந்த கார்டு உங்கள் முன்னாடி தானே பிக் பண்ணேன். ஒய் டு யூ கீப் கொஸ்டனிங் யுவர் செல்ஃப். எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னது ஏன் கேட்குறீங்க. ஹாவ் பேஷன்ஸ், பொறுமையாக இருங்க. ஸ்டாப் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கீப் வாட்டரிங் யுவர் சீட். அதை போய் தோண்டி தோண்டி முளை விட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு பதிலாக தண்ணி விடுங்க அதுக்கு. வாட்டரிங் யுவர் சீட். எவ்வளோ அழகான காடுங்க. போங்க, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சண்டே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கேங்க. இன்றைக்கி மட்டன் கிரேவி வச்சுட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். என்ஜாய் யுவர் டே. ஏன்னா விட்டுட்டீங்க, ஒரு விதைச்சிட்டிங்க, செடியாகி மரமாக போகுது. தயவு செய்து கவலைப்படாதீங்க. இதை விட என்ன சிக்னல் வேணும் உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து, இந்த முருகர்கிட்டருந்து, இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லா, ஜீசஸ், இது ரிலீஜியனுக்கு அப்பாற்பட்டது தாங்க, ஓகே. ஸோ நம்ம பார்த்துடலாமா, மெசேஜ் பார்த்துடலாமா. இன்றைக்கான மெசேஜ் பாசிட்டிவாக வருதா, அது நமக்கு அலைன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, வில் கெட் ஸ்டார்டட். ஒரு நேற்று மாதிரியே ஒரு 10 கார்டு எடுத்துக்கிறேன், ஓகே. சாரி, எனக்கு கார்டை சப்பிள் பண்ண தெரியல. புதுசாக பண்ணால் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பிள் பண்ண தெரியலங்க, கோச்சிக்காதீங்க. சரி, ரெண்டாம் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் ஹாப்பி. பார்ப்போம். ஓகே, கார்டை பார்த்துடலாம் என்னென்ன வந்திருக்குன்னு. ஓகே, இதில் ஒரு கார்டு மறைஞ்சிருக்குங்க. அதுதான் அந்த ஹாப்பினஸ் ஸ்கூலில் காரணமாக என்னன்னு தெரியல. பார்ப்போம், ஒரு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கிறது முகமுடி போட்ட ப்ளஃப், ஓகே. முகமுடி போட்டிருக்குதுல்ல,
இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, நேற்று நம்ம ரீடிங் பார்த்தோம்ல, அவங்க வந்து ரொம்ப திமிரா இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது உன்னைய விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், இதுதான் நான் எடுத்த சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெளியே திமிரா இருக்கிற மாதிரி வந்தது இல்லையா? அதில் ஒரு சிலருக்கான ரீடிங் இது. அவங்க வந்து வெளியில் அப்படி இருக்காங்களே தவிர அவங்க ஒரு முகமூடி போட்டு சுற்றுறாங்க. அதாவது உங்களை இன்னுமே வந்து பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உள்ள மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம் இருக்குது. வீட்டில் ஃபேமிலிக்காகவோ இல்லை யாராவது சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனாலையோ உங்களை பிரிஞ்சு இருக்கலாம். அவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர உள்ள அவங்களோட முகமுடியை கிழிச்சிட்டு பார்த்தா உங்கள் மேலே உள்ள லவ் அப்படியே தான் இருக்குது. அதுக்காக ரொம்ப வருந்துறாங்க அவங்க. பாருங்களேன், ப்ரிட்டெண்டிங் அந்த மாதிரி நடிக்கிறாங்க. உங்கள் மேலே வந்து கோபம் இருக்கிற மாதிரி, நீங்கள் தேவையில்லை, உன்னை பிரிஞ்சது நான் வந்து சரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளித்தோற்றம் மட்டும்தான் இருக்கே தவிர உள்ள இல்லை. சரி பார்ப்போம் அடுத்து. ஓகே, ப்ரைடு இந்த எனர்ஜி எப்படி எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, ஓகே, ஒரு சிலருக்கு இப்போ வந்து முகமூடியை வந்து கிழிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஓகேவா, முகமூடியை கிழிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் வந்து ஈகோ இருக்குது. இந்த பர்சன் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் தாங்க. உண்மையை சொல்லணும்னா ஈகோ இல்லைன்னா இப்படி பிரிஞ்சு உங்களை இந்த மாதிரி உங்களோட பியூர் லவ்வை விட்டுட்டு போயிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கான ஒரு தலைக்கணம் பிடிச்ச ஆள் தான். சாரி, கோச்சுக்காதீங்க. அப்படி தான் எனக்கு எனர்ஜி கனெக்ட் ஆகுது. ஈகோ இருக்குது இங்கேயும் பாருங்கள். ஈகோ தெரியுதா? ஈகோ இருக்குது. அரகன்ஸ், ஒரு சிலர் வந்து ரொம்ப கொடூரமான ஆள். ஓகே, நான் அப்படி தான் சொல்லுவேன். அரகன்ஸ்னால் அப்படி தான். ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், உங்களை விட்டுட்டு போனவங்கள அரகன்ஸ் தானே சொல்லணும். ஸ்டபர்ன், ரொம்ப பிடிவாதக்காரவங்க, அப்படி தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஆனால் ஒரு மென்மையான காதல் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா சொல்லலை. குட் சைடை பார்த்தோன்னா உங்கள் மேலே லவ் இருக்குது. ஆனால் முகமூடியை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க முகமூடி வந்து யூனிவர்ஸ் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க நான் போய் பேசுனா நல்லா இருக்குமா? ரொம்ப தலைக்கடம் பிடிச்சாலும் சட்டுன்னு இறங்கி வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. அந்த அந்த ப்ராசஸ் உள்ளே இருக்காங்க. ஆனால் யூனிவர்ஸ் நல்லா அடி கொடுக்குங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, 3வது கார்டு சேசிங். சேசிங்னா அவங்க சேஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் சேஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எனக்கு எனர்ஜி கனெக்ட் பண்ணுறது உங்களால் எத்தனை பேருக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். என்னோட கலெக்டிவ் எனர்ஜி எப்படி எடுக்குதுன்னா, ஓகே, ஒரு சிலர் உங்களோட எம்பரஸ் எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. ஓகேவா, ஒரு பேரரசன் பேரரசி மாதிரி, ஒரு ராஜா ராணி மக்கள் பின்னாடி போய் சுற்றுவாங்களா? அப்படி இல்லை. இப்படி தோரணை, அதிகார தோரணையில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சேஸ் பண்ணுறத நிறுத்திட்டீங்க. கரெக்டாக, நீங்கள் சேஸ் பண்ணுறத நிறுத்திட்டீங்க. அப்போது நீங்கள் நிறுத்தினது அவங்க மனசை வந்து குத்தி குடஞ்சி கிழிக்குது, மனசை கிழிக்குது. ஐயோ, நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டா கதறுவா அப்படின்னு நினச்சோம், இல்லை கதறுவான்னு நினச்சோம். ஆனால் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாளாக நம்மளையும் நம்ம பிளாக் பண்ண அவள் பிளாக் பண்ணிட்டு நம்மளை போயிட்டாலே. இல்லை வைஸ் வருதா, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லை. ஓகே, அப்படின்னு அவங்க மனத்திரையை வந்து கிழிச்சதே உங்களோட மௌனம் தான். மௌனம் அப்படின்றது அந்த சேசிங்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா, அடுத்த கார்டு பார்க்கலாம். ஓகே, இந்த அடுத்த கார்டுக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணணும். இருங்க, எனக்கு ஒரு, ஏன்னா இது கலெக்டிவாக சொன்னால் எல்லாருக்குமான பொதுவான பலனாக இருக்கக்கூடாது. ஓகே, நான் என் பொண்ணோட டேபிளில் தான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் ஸ்டடி டேபிளில். அது வேறு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, ஏன் டேபிளில் வந்து நீ ஆக்குப்பை பண்ணிட்டேன்னு. ஓகே, இந்த 2 வச்சுருக்கேன், இந்த 2 பென்சில். ஓகே, இந்த 2 பென்சிலில் ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணுங்கள். யூனிகார்ன், ப்ளூ கலர் இல்லை பிங்க் கலர், ப்ளூ ஆர் பிங்க், டக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறவங்க இந்த கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரெசனேட் ஆகணும். இது உண்மை. அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது. ஓகே, ரொம்ப முக்கியமான கார்டு. எந்த கலர்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? ப்ளூ ஆர் பிங்க். ஓகே, யாரெல்லாம் பிங்க் செலக்ட் பண்ணீங்களோ இந்த கார்டு வந்து 100% உங்களுக்கு. யாரெல்லாம் பிங்க் செலக்ட் பண்ணீங்களோ இந்த கார்டு உங்களுக்கு. பாஸ்ட் லைஃப், உங்களுக்கும் அவங்களுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குது. கிளைம் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் லைஃப், ஐ ஹாவ் அ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் வித் ஹர் ஆர் ஹிம்.
இவங்களோட எனக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் என்னால் மறக்க முடியல. யூனிவர்ஸ் எங்கள் 2 பேரையும் மறுபடியும் சேர்க்கும். நீங்கள் எப்படி வேணாலும் கிளைம் பண்ணிக்கோங்க. மெசேஜில் கண்டிப்பாக போடுங்க எத்தனை பேர் அந்த பிங்கை செலக்ட் பண்ணி உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனை மறுபடியும் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் போடணும் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஓகே, இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம்பாங்கல்ல, அது எத்தனை பேருக்கு அந்த பூர்வ ஜென்ம பந்தம்ல வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? எதையோ நம்ம கணக்கு வழக்கெல்லாம் இருக்குள்ள நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சில கனெக்ஷன்ஸ் வருவாங்க. ஒரு இதை எப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக, சோல் கனெக்ஷன் இல்லைன்னா கார்மிக் கனெக்ஷன்பாங்க. சோல் கனெக்ஷன்லாம் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக வரும். கார்மிக் கனெக்ஷன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட வரவு செலவு எல்லாத்துக்கும் நம்ம அனுபவிக்கிறது சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம், 2 பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அது கார்மிக் கனெக்ஷன்ன்றது அதில் வரும். ஓகே, எத்தனை பேருக்கு சோல் கனெக்ஷன், எத்தனை பேருக்கு கார்மிக் கனெக்ஷன் சொல்லுங்கள். ப்ளூ கலர்னா கார்மிக் கனெக்ஷன், ஓகே, பிங்க் கலர்னா சோல் கனெக்ஷன். ஸோ கண்டிப்பாக நான் மெசேஜ் வந்து எதிர்பார்க்குறேன், சோல் கனெக்ஷன் ஆர் கார்மிக் கனெக்ஷன். ஓகே, இப்போ வந்து அவங்க மனத்திரையை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நேரம் வந்து நல்லா கனெக்ட் ஆகுதுங்க எனக்கு இன்றைக்கி எனர்ஜி. ஓகே, அவங்களால பேச முடியல, நேரம் வந்து பேச முடியல. ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன். ஆனால் நீங்கள் நினைக்கிறது அவங்களுக்கு புரியுது, அவங்க நினைக்கிறது உங்களுக்கு புரியுது. ஹார்ட் சாங், டெலிபதி, இன்னர் நோயிங், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இப்போது யோசிச்சு பாருங்கள். அவங்க ஏதோ ஒன்று சொல்ல துடிக்கிறாங்க, அது உங்களுக்கு இப்போ வந்து டெலிபதியில் வரும். இல்லை நீங்கள் இந்த செகண்ட் யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த செகண்ட் அவங்கக்கிட்ட ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா தயவு செய்து சொல்லுங்கள். இது வந்து ஒரு கலெக்டிவாக நம்ம வந்து இந்த எனர்ஜியை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு நிமிஷம் எடுத்து அவங்கள நினச்சி ஏதாவது ஒரு டெலிபதி மெசேஜ் கொடுக்கணும்னா தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு இன்டர்ன் என்ன திரும்ப வந்து என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அதையும் ரிசீவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? நல்ல சீரியஸாக இருக்குல்ல, சூப்பர். கிளாரிட்டி, இப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. முகத்திரையே கிழிக்கிறாங்க, ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. அட்லீஸ்ட் டெலிபதியில் பேசுகிறவங்க பூவை தேடி வர்ற வண்டு மாதிரி, இந்த அரளி பூவை தேடி வந்த வண்டு மாதிரி ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. இதையுமே கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணணும்னா எல்லாத்தையும் நீங்கள் மெசேஜில் அனுப்பணும்னு தேவையில்லை. உங்கள் பாடியில் ஒரு அப்படியே யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ரேஸ் இல்லை கோல்டன் கலர் ரேஸ் அப்படியே உங்கள் மேலே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்களேன். உங்களோட நெகட்டிவிட்டி, அந்த மனசு பாரம், உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும். ஓகேவா? இன்னொன்று நான் சொல்கிறேன். ஓகே, நான் யூஸ்வலாக பண்ணுறது, எப்போவுமே பேரரசின்னு இருக்கும்போது சும்மா அப்படி வாயிலெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியே உங்கள் உடம்பு சுற்றி ஒரு கோல்டன் ஆரா அப்படியே கிளம்பணும். அப்போ இருந்தால் எப்படி கம்பீரமாக நடப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே. எப்போல்லாம் உங்களுக்கு மனசு வந்து தோய்ந்து போய் ஒரு சோஃபாலையோ இல்லை கட்டிலையோ உட்காந்து மறுபடியும் எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும் தெரியுமா? ஒரு இளவரசி, பேரரசி மாதிரி அப்படி கம்பீரமாக எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே நடங்களேன். டக்குன்னு அந்த நெகட்டிவ் மைண்ட் போயிடுங்க, சத்தியமாக. ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி பிறந்திருக்கு. எனக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி பிறந்ததா பிறக்கலையான்றது எனக்கு மேட்ரு இல்லை. எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்கணும். அதுக்கு வந்து நான் முருகனை வேண்டிக்கிறேன். உங்களோட கிளாரிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட கிளாரிட்டி, உங்களோட பேரரசியோட பவர், அந்த ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு சத்தியமாக உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வந்துடும். உங்களை தேடி வண்டா பறந்து வருவாங்க. ஓகே, உங்கள் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. கிளாரிட்டி என்ன? உங்கள் மேலே எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்குது. அதுதான் நல்ல கோர்வையாக வருது இல்லைங்க. பவுண்ட்ரிஸ், சூப்பர் கார்டு. பவுண்ட்ரிஸ், நம்ம இதே தான் நம்ம ஏற்கனவே பேசுனது தான். நீங்கள் ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்கீங்கல்ல. நான் ஒரு முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து மெசேஜ் அனுப்பாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்கல்ல. நீ தானே பையனை விட்டுட்டு போன, நீனே வா,
என்னோட அருமை தெரிஞ்சதுன்னா நீனே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கீங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த பவுண்ட்ரி தான் அவங்கள வந்து கிழிச்சுக்கிட்டு இருக்கு. 3 ஆஃப் சார்ட்ஸ் கார்டு. நீங்களும் டேரக்ட் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கார்ட்ஸை பற்றி பேசுகிறதுனால மனசு அப்படி கிழிக்குது உங்களுக்கு. நீங்கள் பவுண்ட்ரி போட்டது. அந்த பவுண்ட்ரி போட்டதில் ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைசேஷன், இவங்க தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரியலைஸ் பண்ணிவிட்டு ஹீலிங்குள்ளே போகிறாங்க. ஹீலிங்குள்ளே போயிட்டாங்கங்க, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இது எல்லாம் 5D வேர்ல்டில் நடக்குதா என்னமோ தெரியல. எனக்கு எனர்ஜி கனெக்ட் ஆகுது. 3D 5D வேர்ல்டுன்றது அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். நான் அடுத்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக இன்றைக்கே போடுறேன். ஏன்னா 5D வேர்ல்டில் நடக்கிறது உங்களுக்கு 3D ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகத்துக்கு சீக்கிரமே வந்துடும். அது எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த ரீடிங்கில் வந்து ரொம்ப பிடிச்சது 2 கார்டு. ஒன்று ஸ்பிரிட் கார்டு. ஓகே, ஸ்பிரிட் கார்டில் பாருங்கள், எடுத்து வைக்க போகும்போது கார்டை புரட்டி பார்க்குறேன். சோல்மேட். நீங்கள் 2 பேரும் சோல்மேட்டுங்க. யாரெல்லாம் பிங்க் கார்டு செலக்ட் பண்ணீங்களோ அது சோல்மேட். சோல்மேட் எனர்ஜி, அதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் கார்டு சொன்ன மாதிரி விதையை விதைச்சிட்டிங்க, நம்பிக்கை வைங்க. அதை தோண்டி 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 பார்க்காதீங்க. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹாப்பி சண்டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. மனசை குழப்பிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.